எட்ஜில் நின்னது, ஜஸ்ட் எஸ்கேப். அதாவது விளிம்பில் நின்றது, சாவின் மரண விளிம்பு. உலகமே உலகம் 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 உலகம். அதாவது ஒரே ஒரு கிறுக்கு அதிபர் ஒருத்தனால எல்லாமே என்ன பண்ணுறது, என்ன நடக்குமோன்னு. என்ன ஆமாம், அங்கே ஏதாவது அணுகுண்டை தூக்கி போட்டிருந்தான்னா பிரச்சனை ஆயிடும். கிறுக்கு அதிபர்னா உண்மையில் ஒரு முட்டாள், ஒரு கிறுக்கு மோடாமுட்டி, இப்படி ஒரு கிறுக்கு அதிபர். அதுக்கு பின்னாடி சாவி கொடுத்து உலகத்தின் கிரிமினல். நீங்கள் சொன்னால் ஈரான் கேட்பாங்க, ஈரான் கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சைனாவை போய் கெஞ்சி அவன் சைனாக்காரன் பார்த்தாங்க, அவனுக்கும் பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்கா கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிடுச்சுன்னா சைனா கொஞ்சம் மேலே ஏறிடலாம். எல்லாம் சைனா டெவலப் ஆகிறதுக்கு பிரச்சனை. ஏன்னா இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டான், நாங்களும் செகண்ட் பண்ணுறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதில் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டதான் அப்போ பலமாக வாங்கியிருப்பான் போல. அப்படின்னு சாதாரண அடியா அவன் இப்போ அமெரிக்காட்ட கேட்டு பார்க்குறான். இவன் இஸ்ரேல் என்ன பண்ணுறான், அப்படியே கைகள் நொண்டிட்டு போய், ஐயா அண்ணே அண்ணே என்ன அடிச்சுட்டானே அப்படின்னா, தம்பி என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு அங்கேயும் பண்ணாங்க. ரெண்டு பேரும் அவன் கை போச்சு, அவனுக்கு கால் போச்சு. என்னோட 27 நிலையை அடிச்சு நீ பார்த்தான்னு இருந்த, இப்போ என்கிட்ட உதவி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ என்ன தான் பண்ணலாம், சீஸ் ஃபயர். இப்போ LNG கேஸ் வந்துடும், அது போக குரூட் ஆயில் கிடச்சிரும். அப்புறம் இங்கேருந்து உணவுப் பொருள், ட்ரெஸ்ஸு, இது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் போகும், மருந்து பொருள் எல்லாம் போகும். இது ஈரானுக்கும் போகும். வணக்கம். நியூஸ்மேட் இந்த யூடியூபுக்காக நாம் பேச போகிறது சர்வதேச செய்திகளுக்கான பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய பேச போகிறோம். சார் வாங்க. சார், இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கிடையே போர் முறுவல் நிலை தற்காலிகமாக மௌனியாக்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் எஸ்கேப். எஸ், இந்த உலகம் தற்காலிகமாக வேணும், பெர்மனெண்ட்டாகவும் இருக்கும். பெர்மனெண்ட்டாக வருதோ வரலையோ வேற விஷயம். ஆனால் இந்த உலகம் எட்ஜில் நின்னது, ஜஸ்ட் எஸ்கேப். அதாவது விளிம்பில் நின்றது, சாவின் மரண விளிம்பு. உலகமே உலகம் உலகம் உலகம். அதாவது ஒரே ஒரு கிறுக்கு அதிபர் ஒருத்தனால எல்லாமே என்ன பண்ணுறது, என்ன நடக்குமோன்னு. என்ன ஆமாம், அங்கே ஏதாவது அணுகுண்டை தூக்கி போட்டிருந்தான்னா பிரச்சனை ஆயிடும். கிறுக்கு அதிபர்னா உண்மையில் ஒரு முட்டாள், ஒரு கிறுக்கு மோடாமுட்டி, இப்படி ஒரு கிறுக்கு அதிபர். அதுக்கு பின்னாடி சாவி கொடுத்து உலகத்தின் கிரிமினல் சைத்தான் யார், நெதன்யாகு செத்து போனான்னு சொல்லி நான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அது நிறைய தரவுகள் வந்துச்சு. அப்புறம் திரும்பி இருக்கான்னு சொல்லி வருது. எனக்கு பிரச்சனை நம்மளுக்கு சொல்கிறேன், அப்போ செத்து போனான்னு பேசுனீங்க. அன்னைக்கு தகவல் வந்துச்சு, பேசணும். இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னா உயிரோடு இருக்கான். நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியும். நம்ம யார் நேரடியாக போய் பார்க்க முடியும். இதுக்கு போகும்போது ஒரு சின்ன முல்லாவோட விஷயத்த சொல்லிடலாம். ஒரு அரசங்கூட முல்லா போய் சாப்பிடும்போது அரசன் சொன்னாராம், ஆஹா கத்திரிக்காய் சூப்பர் அப்படின்னாராம். ஆமாம் அரசே, கத்திரிக்காய் ரொம்ப சூப்பர் அப்படின்னாரு. மறுநாள் சாப்பிடும்போது அதே மாதிரி கத்திரிக்காய் வந்தோன்னே, என்னச்சே கத்திரிக்காய் நல்லாவே இல்லை. ஆமாம் அரசே, கத்திரிக்காய் நல்லாவே இல்லை. நிறுத்து, நீ என்ன நேற்று கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு சூப்பர்னு சொன்னேன், இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். சார் ஐயா, எனக்கு சம்பளம் கொடுக்குறது கத்திரிக்காய் இல்லை, நீங்கள். அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு தகவல் வெளியில் திரட்டுற இடத்துல இவர் மரணம்னு வருது, நம்ம மரணம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இல்லை அவர் இருக்காருன்னு இப்போ வருது, இருக்காருன்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போது நெத்தனியாகுவை பற்றி சொன்னீங்க, அது பிரச்சனை இல்லை, அது நம்முடைய நேயர்கள் ஒருத்தரும் புரிதல். ஆமாம். இப்போ இந்த போர் இப்பொழுது நேற்று நள்ளிரவுலேருந்து பெரும் தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டது. திடீர்னு அமெரிக்கா பல்ட்டி அடித்ததா? காலை 5 மணிக்கு அமெரிக்கா எட்ஜில் நிற்குது. இந்த காலை நம்ம நேரம் 5 மணிக்கா? நம்ம நேரம் 5 மணிக்கு. சரி, 5:30 மணிக்கு. அங்கே அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டைம் கடந்துருச்சுன்னா அமெரிக்கா ஏதாவது செய்யலைன்னா அமெரிக்கா அதோட அவுட் ஆயிரம், முடிஞ்சு போயிடும். அப்போ ஈரான் மேலே வேறு எந்த வழியில் அடிக்க வாய்ப்பே இல்லை, எக்ஸப்ட் அணுகுண்டு. எல்லா வழியும் வான்வெளியை பூரா அடித்தாங்க. 10 இது முடிஞ்சு, நம்ம நிறைய பேசிட்டோம். எல்லாத்தையும் போட்டான், எல்லாம் முடிஞ்சு. B2 பாம்பர்ஸே போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. எதை போட்டாலும் அவங்க அசராமல் இருக்காங்க. அடி வாங்கியிருக்காங்க, ஆனால் அசராமல் இன்னும் திருப்பி அடிக்கிறாங்க. அப்புறம் பொசிக்கிடுவோம், கற்காலத்துக்கு போயிடுவோம். நீங்கள் பல்லாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு நாகரிகம் உள்ள ஒரு இதை நாங்கள் திருப்பி எழ முடியாது, அடிக்க போகிறோம். என்னென்னவோ கிறுக்குத்தனமாக எல்லாம் பேசிட்டு தான் அந்த அவனுடைய ட்ரூ சோஷியல் மீடியாவில் பேசுனது, அதாவது ட்ரம்ப்பு. ஆனால் அப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒன்றுமே பண்ணலன்னு என்ன ஆகும்? அவர் வெளியில் ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணார், ஐயா ஈரான் ஐயா, நீ கொஞ்சம் ஒத்துக்கையா, ஒரு கிறுக்கு ஒருத்தர் இருக்கான் அங்கே மேலே, கிறுக்கு அதிபன், அவன் பிரச்சனை ஆகிடும், யார் சொல்லி கேட்க மாட்டான், நீ கொஞ்சம் ஒத்துக்குங்க அப்படின்னு பல வழியில் எல்லாம் சேர்ந்து. இல்லைன்னா
திடீர்னு அதிபரை தூக்கிட்டு போய் அவங்க வந்து விச ஊசி போட்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி விட பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து இதுக்கு வந்து வேறு வழி இல்லை, நீ வந்து அணுகுண்டை போட்டே ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து ஓகே சொல்லணும். ஓகே சொல்லலைன்னா அவனுடைய பதவிக்கு அவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும், யாராக இருந்தாலும் சரி. அதிபர் அவனுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்படியே போட்டே ஆகணும். அங்கே தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது, இது போடக்கூடாது, இல்லை போட்டே ஆகணும், இல்லைன்னு நம்மளை வந்து பிரச்சனை நம்ம விட மாட்டாங்க அப்படின்னு பிரச்சனை. அங்கே எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை. காங்கிரஸு, செனட்டு, மேயரு, அதுக்கப்புறம் இதில் இராணுவத்தில் பிரச்சனை, அப்புறம் வந்து ஜேடி வான்ஸ்ன்ற இவருக்கு துணை பிரசிடெண்ட்டு அவருக்கு இப்போ பிரச்சனை, எல்லாருடைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆளுக்கு வந்து மனநல சோதனை வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி பேர் வந்து பசியும் பட்டினியமாக கிடக்காங்க. அங்கே 34 கோடி பேரில் அமெரிக்காவில் பசியும் பட்டினம் பண்ண எல்லாரும் நிறைய பேர் துப்பாக்கி கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனை. என்ன சொல்கிறாங்க, ஈரான் எங்களுக்கு எதிரி கிடையாது, ஏன் வந்து போய் அடிக்கிற, எங்களுக்கு ஈரான் வந்து சகோதரர்கள், நண்பர்கள். ஏகப்பட்ட பேர் அந்த போராட்டத்தில் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க பொதுமக்கள். இதில் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், ஈரான் கொஞ்சம் முன்னாடி போருக்கு முன்னாடி சொன்னாங்க நம்ம 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னா அமெரிக்கா கூப்பிட்டாங்க. அமெரிக்கா நம்ப முடியாதுல்ல, பிஸ்னஸ் எதை வச்சு. அல்ல, ஈரான் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் கம்பெனி வரட்டும், அதைத்தான் சொல்கிறேன், உங்கள் கம்பெனி வரட்டும், நாங்கள் வந்து ஓப்பன் டு எவரிஒன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடுங்க. ஐஏஏ வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம், செக் பண்ணு. அவன் எதுக்குமே ஒத்து வரல. ஏன் ஒத்து வரலன்னா அதுக்கு பின்னாடி இயக்குனது வந்து நெதன்யாகு. ஆனால் இவன் கேவலப்படணும்னு இயற்கையினோ இறைவனுடைய முடிவு, விதி. அதனால் இப்போ நடந்துச்சா, எட்ஜில் நின்னது. கடைசியில் வேறு வழி இல்லை, ட்ரம்ப்பு மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஆட்கள்லாம் கூப்பிட்டு பாகிஸ்தான் நீ வந்து கொஞ்சம் ஈரானோட நம்மகிட்ட ஜாலரை போட்டால் ஈரானோட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க நீ, அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ வந்து அங்கே இந்த ஒரு 15 நாள் சீஸ்ஃபயர், அது இடைக்கால போர் நிறுத்தம், அதுக்கு ஒத்துக்க வை அவனை. நீ வந்து காலில் விழுவியோ கழுத்து பிடிப்பியோ என்ன செய்வியோ ஒத்துக்க வை முதல்ல அப்படின்னா இவனுக்கு நேரடியாக ஒத்துக்க வைக்க முடியும். முதல்ல கேட்டாங்க ஈரான் வந்து நீ கேரண்டி கொடுப்பியா, அமெரிக்காவை திருப்பி அடிக்க மாட்டான், இல்லை இஸ்ரேல் திருப்பி அடிக்க மாட்டான், கேரண்டி கொடுப்பியா? ஐயா அதை எப்படி நான் கேரண்டி கொடுப்பேன், அப்போ எப்படி நம்ப சொல்கிறேன்? சரி என்ன விதத்தில் வந்தால் நம்புவேன்? சைனா பேச சொல்லு. அப்போ இவன் போய் நேராக சைனாட்ட பேசி நீங்கள் சொன்னால் ஈரான் கேட்பாங்க, ஈரான் கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை, இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சைனாவை போய் கெஞ்சி அவன் சைனாக்காரன் பார்த்தாங்க, அவனுக்கும் பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிடுச்சுன்னா சைனா வந்து கொஞ்சம் மேலே ஏறிடலாம், எல்லாம் வந்து சைனா டெவலப் ஆகிறதுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து 140 கோடி மக்களுக்கு அங்கேயும் சீன மக்களுக்கு சாப்பாடு போட்டாகணும், வேலை கொடுத்தாகணும். சைனா வந்து பெரிய உயர்ந்த கடன், அவனும் பெரிய கடன், அதாவது வெளியில் நிறைய எக்கச்சக்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவனும் கடனில் இருக்கா, பிரச்சனை இருக்கு. அப்போ அவனும் தான் மக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்து எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? அதனால சைனா அவன் நாட்டில் எண்ணெய் கிடையாது, என்ன இருக்குது 15% இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கம்மி, அது காணாது, பத்தாது. 15-25% அது பத்தாது. அவனுக்கு வெளியில் வந்து இந்தியாவோட உலகத்தில் அதிகமான கன்சம்ஷன் அவன் தான். அப்படிங்கும்போது அவனுக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது இங்கே வந்து சீஸ்ஃபயருக்கு அவன் வந்து இறங்கி ஒத்துக்க வச்சான்னா சரி, நீ வந்து இடையில அடித்தா நீ என்ன செய்வேன், நான் பார்த்துக்கிறோம். ஏன்னா சைனா பார்த்துக்கிறீங்கன்னா பார்த்துக்குவாங்க. என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து உள்ளுக்குள்ளே பின்னாடி பேசினது என்னென்னா, இப்போ சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறோம், இந்த 15 நாளில் இங்கே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடிச்சேன்னா நாங்கள் வந்து நேரடி யுத்தத்துக்கு வருவோம். சைனா நேரடி யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா அமெரிக்கா அழிஞ்சிரும். ஸோ பிரச்சனை தான், அது பிரச்சனையே மாறிப்போம். ஈரான்லேயே ஒன்று தாக்கு பிடிக்க முடியல. அப்போ நீ வந்து அணுகுண்டு தூக்கணும்னா அதை விட நான் ஜாஸ்தி வச்சுருக்கோம், அடிச்சிருவோம். சார் இப்போ ஒரு சின்ன கேள்வி சார், இந்த போரில் அமெரிக்காவுடைய எல்லா திறமைகளும் வெளியே வந்துட்டுல, இவ்வளோதான் இருக்குன்னு அதான் மூடி மறைச்சு பெருசாக இருந்தாங்கல்ல, ஒரே பெரிய பலூனில் ஒரு ஓட்டை போட்டு விட்டா, ஈரான் அப்படின்ற ஒரு ஓட்டை போட்டு விட்டோன்னே புஷ்ஷுன்னு கீழே இறங்கிட்டே இருக்கு போர்படை. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இதுக்கப்புறம் அணுகுண்டு தான் அது இவன்ட்டே தான் இருக்கேன், ஈரான்ட்டே இருக்கேன். ஏன் அப்படி பார்த்தா இவன்ட்டே இருக்கேன், நேரத்தே சொல்லிட்டாங்க. அவன் அணுகுண்டை போட்டால் பக்கத்தில் வடகொரியா சும்மா இருக்க மாட்டாங்க. வடகொரியா, இஸ்ரேல், ரஷ்யா வந்து அந்த பக்கம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அணுகுண்டை போட்டாச்சுன்னா சிக்கல் ஆயிரும், பெரிய சிக்கல். ஒரு இடத்துல அதை வந்து அவரும் தன்னிச்சே செய்ய முடியாது. நீங்கள் சொன்ன கிறுக்கு அதிபர்னு சொன்னீங்களே, அவர் தன்னால் குண்டு தூக்கி வீச முடியாது. அது பட்டன் அமுக்கிறது தான் அவனுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவனோட கடைசி பவர் ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்கும், சூப்பர் பவர். அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த கடைசி பவர், அந்த பவர் அமுக்கிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். வேறு வழி இல்லாமல் அம்மிக்கிட்டு தற்கொலை பண்ணிடுவான். ஆமாம், நான் போனால் பரவாயில்ல, அந்த நாடு அழியட்டுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவான். இந்த எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தன் போகும்போது எந்த இல்லை. ஆமாம், நான் எப்படியும் போவேன். ஒரு அன்லீஸ்டு ஆக்டிவிட்டிஸ் கட்டுக்கு இல்லை எந்த இதுலையும். அந்த மாதிரி இடத்துல இங்கே வந்து இவன் சொன்னாங்க சீஸ்ஃபயருக்கு, அவன் கேட்ட சீஸ்ஃபயருக்கு 10 பாயிண்ட் சொன்னாங்க. அந்த 10 பாயிண்டில் அவன் சொன்ன உடனே இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டான், நாங்களும் செகண்ட் பண்ணுறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம்.
ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட். ஆனால் அதில் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டதான் அப்போ பலமாக வாங்கியிருப்பான் போல. அப்படின்னு சாதாரண அடியா அவன் வந்து இப்போ அமெரிக்காட்ட கேட்டு பார்க்குறான். இவன் இஸ்ரேல் என்ன பண்ணுறான் வந்து அப்படியே கைகள் நொண்டிட்டு போய், ஐயா அண்ணே அண்ணே என்ன அடிச்சுட்டானே அப்படின்னா, தம்பி என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு அங்கேயும் வந்து பண்ணாங்க 2 பேரும். நம்ம கை போச்சு அவனுக்கு கால் போச்சு. நம்ம ஒரு சினிமாக்கள் வர்ற மாதிரி. அப்போ உன்னையுமா அடித்தான், உன்னையாவது கம்மியாக தான் அடிச்சிருக்கான், என்னை ரொம்ப அடிச்சுட்டான், என்னோட 27 நாளே அடிச்சிட்டு நீ பார்த்தான்னு இருந்த, இப்போ ஏன்ட்ட வந்து உதவி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ என்ன தான் பண்ணலாம், சீஸ் ஃபயர். ரைட், ஓகே. அப்போ என்ன, நான் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்து இவன்ட்ட பாகிஸ்தானில் கெஞ்சுவேன், நீ சத்தம் போடாமல் இருக்கணும். பாகிஸ்தான் வந்து சைனாட்டி எங்கேயோ கெஞ்சி சீஸ்ஃபயருக்கு ஓகேம்பா, நீ வந்து இது முரண்டு பிடிக்கக்கூடாது. சரி அப்போ வந்து நான் வந்து ஓகேன்னு எடுத்தோன்னு எல்லாமே ஓகே சொல்லிட்டேன்னா என்னை வந்து இங்கே பக்கத்தில் உள்ள எவனும் மதிக்க மாட்டான். அப்போ என்ன செய்வேன், ஈரானோட சீஸ்ஃபயர் எனக்கு ஓகே, அந்த பாயிண்டெல்லாம் எனக்கு ஓகே, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவோ ஹமாஸோ நான் அடிப்பேன், அதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கான். அதுக்கும் ஒரு முடிவு வரும். எப்படின்னா நாளைக்கு மறுநாள் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் வச்சுருக்கு. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை வந்து இஸ்லாமாபாத்தில் வச்சு பாகிஸ்தானோட தலைமையில் யோசிச்சு பாருங்க. அது யாரெல்லாம் வர்றேன், அதில் வந்து யாரெல்லாம் வரணும், ஈரான் வருவான், ஈரான் வருது, இவன் இஸ்ரேல் வருவான், ஏற்கனவே பாகிஸ்தான் 2 பேர் இருக்காங்க, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா. ஆனால் யாருங்கிற சைனாவும் வர்றதுக்கு இதில் இன்னொரு விஷயம், சைனா வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சைனாவோட அவன் வெளியுறவுத்துறை இந்த மாதிரி சைனாண்டா ஒரு சார்பில் யாராவது வருவாங்க, சார்பு தான். சைனான்னா வந்து நம்ம இவரை வருவார், ஜிபிங் வர மாட்டாரு, ஜி ஜின்பிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ சைனாலேருந்து யாராவது வருவாங்கங்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த அடி வாங்கி ரொம்ப உறிஞ்சி போயிருக்காங்க இந்த அரபுகள். ஆமாம், இதுலேருந்து யாராவது வருவாங்களா? அரபுகள் வந்து இந்த சீன்லேயே இல்லை, நீ உன்பாடு ஒதுங்கிடு. நான் சொல்றது உங்களுக்கு என்ன கண்ட்ரி, ஜிசி கண்ட்ரியா? ஜிசிசி. ஆமாம், கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜிசிசி வந்து 6 நாடு. ஆமாம், அதாவது இந்த 6 நாடு தான், யுஏஇ, சவுதி. ஆமாம், பஹ்ரைன் வருதோ? கண்டிப்பாக பஹ்ரைன் வருது, ஒமான் வருது, கத்தார், குவைத். ஆமாம், 6 நாடு. ஆமாம், ஜிசிசி. நான் ஜிசி அரபுன்னு ஒன்று இருக்கு, நான் ஜிசிசி அரபு. அது எதில் அது ஜோர்டானு, சிரியா, லெபனான், இது எல்லாமே வந்து பாலஸ்தீன், இது எல்லாமே நான் ஜிசிசி அரப் கண்ட்ரிஸ். அரபு தான், ஆனால் அரப் கண்ட்ரி. இது ஜிசிசி, அது நான் ஜிசி. ஏன்னா இது வந்து எண்ணெய் வளத்தோட பணக்கார நாடு, அது வந்து பிச்சைக்கார நாடு. ஓபெக் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் வளத்தோட சேர்ந்த அத்தனை நாடு. நான் ஜிசிசி எல்லாம் சேர்ந்துருக்கு. இதில் ஈராக் இருக்கு, ஈரான் இருக்கு. அப்போ பெர்ஷியன், அது வேற. பெர்ஷியன் வந்து தனி கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து. அது பெர்ஷியன்ல இன்னொரு டவுட் எனக்கு, ஈராக் வரும்ல? ஈராக் வராது. ஈராக் தனி. இப்படி ஒரு பெரிய இல்லை, அது இது பாரசீகம், இது ஈராக் வந்து தனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கி தனி, அதுக்கப்புறம் இது அரப்ஸு. இது இப்போ ஓபெக்கில் வந்து இவன் ஜிசிசி கண்ட்ரி வரும், ஈரான் வரும், ஈராக் வரும், எல்லாமே இந்த கண்ட்ரி எல்லாம் வரும். ரைட். ஓபெக் ப்ளஸில் வந்து ரஷ்யா வரும். ரைட். ஆமாம், ஓபெக். இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வெள்ளிக்கிழமை 15 நாள் சீஸ்ஃபயருக்கு நாங்கள் அரபு நாடுகளையோ இஸ்ரேலையோ யாரையும் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 10 பாயிண்ட்டு வேலிடு பாயிண்ட்டு தான். அதனால் இது வந்து டோட்டலாகவே இது அமெரிக்காவுக்கு ஒரு வழி இல்லை, இது பண்ணித்தான் ஆகணும். ஓகே. நம்பர் 2 வந்து அரபு நாடுகளுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஆமாம், பெரிய நிம்மதி இல்லை, சாப்பாடு இல்லை. இன்னும் 1 மாதம் போச்சுன்னா வந்து அவ்வளோதான், பட்டினி தான், சாப்பாடு இல்லை, நீர்நிலையை அடிச்சிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நடந்துருச்சு. இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை ஒத்துக்கிட்டது மொத்த உலகம் இன்க்ளூடிங் இந்தியா எல்லாமே பெருமூச்சு விட்றாங்க. இந்தியாவுக்கு வந்து இப்போ எல்என்ஜி கேஸ் வந்துடும், அது போக குரூட் ஆயில் கிடச்சிடும். அப்புறம் இங்கேருந்து உணவுப் பொருள், ட்ரெஸ்ஸு, இது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் போகும், மருந்து பொருள் எல்லாம் போகும். இது வந்து ஈரானுக்கும் போகும். ஈரான்லேருந்து எண்ணெய் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஈரானுக்கு நம்ம ஊரில் இருந்து நிறையா இந்த மாதிரி மருந்து பொருட்கள்ல இருந்து நிறைய ஐட்டங்கள் வந்து ஈரானுக்கும் போகும். அதனால் நல்ல வர்த்தகம் நடக்கும் அந்த ஏரியாவில், சிறப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில இவன் இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு உரண்டை இழுக்காமல் இருக்கிற வரைக்கும், ஏன்னா நல்ல பட்டு தானே பட்டன் அப்படி இல்லை, நெதன்யாவுக்கு வந்து ஆட்சி பேரும் அவனை வந்து தூக்கில் போட்டுருவாங்க, அவனை நிரந்தரமாக ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ குழப்பி விட்டா அமெரிக்கா நீ அவனை விட மாட்டான். அமெரிக்கா ரொம்ப நாசமாயிட்டான். அமெரிக்கா வந்து மொத்தத்துக்கு இவன் மேலே, இஸ்ரேல் மேலே பயங்கர காண்டா இருக்காங்க. ஏன்னா அவன் அமெரிக்காவுடைய அடிநாதமே மொத்தம் முடிஞ்சு வச்சு, உங்களுக்கு டாலர் பரிவர்த்தனை முடிஞ்சு வச்சு, இனி டாலர் பற்றி பேச்சே கிடையாது, அந்த மாதிரி முடிஞ்சு வச்சு. அதனால் இன்றைக்கி இது வந்து ஒரு அருமையான, எல்லா மக்களும் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய தற்காலிகமாக
பெருமிச்சு ஒரு சிறந்த நாள். அதில் நிறைவாக வந்துட்டோம், முடிஞ்சது. இப்போ ஈரான் வைக்கிற அந்த 10 பாயிண்ட் கோரிக்கை இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த 10 பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீக்கணும், தடைகளை நீக்கணும், ஹர்முஸ் நாங்கள் தான் பார்த்துக்குவோம், நாங்களே ஒமானோட சேர்த்து, அப்புறம் நிரந்தரமான போர் நிறுத்தம் அதான் வேணும், அப்புறம் எங்க ப்ராக்சிகளுக்கு வந்து நீங்க தாக்கக்கூடாது, ஒரு 10 பாயிண்ட். எங்கிட்ட வந்து நீங்க எல்லோ கேக்கு கேட்கக்கூடாது, காம்பன்சேஷன் தரணும், காம்பன்சேஷன், இதெல்லாம் 10 பாயிண்ட். இப்போ அந்த 10 பாயிண்ட்களை அமெரிக்காவும் கன்சிடர் பண்ணும். அவன் என்ன சொல்றான், நாங்க we will consider 10 points of Iran அதான் அப்படி சொல்லிட்டான். அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் ஓகேன்னு இருக்காங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் இந்த 10 பாயிண்டோ 15 பாயிண்டோ சொல்றது ஒரு சாத்தியமாக, ஏன்னா எல்லாருமே பட்டு ரொம்ப ரத்தம் கலரியோட தான் அலையிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 10 பாயிண்டா 2 பாயிண்ட் ஒத்துக்க மாட்டேன், நீ யாரா அப்படின்னு கேட்ட அமெரிக்கா வந்து ஐயா கொஞ்சம் சொல்லி ஒத்துக்க வைய, நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். அமெரிக்கா வரலாற்றில் நான் பார்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு கெஞ்சியது ஒரு போதும் கிடையாது. அப்புறம் அவங்க போட்ட திட்டங்கள் வெனிசுலா மாதிரி தூக்கிட்டு வந்துடலாம் நினைச்சாங்க. ஏன்னா அவங்க திட்டம் என்னென்று, ஈராக்கு, வெனிசுலா, லிபியா. அதே மாதிரி அமெரிக்கா ஒரு தரித்திரம் முடிச்ச நாடு. இவ்வளோ படைகள் இருந்தாலும் சில செல்வந்தர்களுக்கு வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. அதே போன்று இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் இவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்தும் ஆப்கானிலும் வெற்றி பெறவில்லை, வியட்நாமிலும் எங்கேயுமே வெற்றி பெறவில்லை. இனி இந்த வெற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. இனி ஈரானில் அவர்கள் பட்ட தோல்விதான் சரித்திரத்தின் அமெரிக்காவுடைய கருப்பு பங்குகள். சரித்திரத்தின் தரித்திரம் ட்ரம்ப், அது உலகம் உள்ள அளவும் பேசுவாங்க. அதான் இப்ப நம்ம அலெக்சாண்டர் வெற்றி பெற்றார்னு பேசுறோம்ல, ஆமா, அலெக்சாண்டர் பாரசீகத்தை இவ்வாறு வென்றார் ஒண்ணு, மங்கோலிய படையரசை பத்தி பேசுவாங்க. ஆமா, அதே போன்று ஈரானிடத்தில் அமெரிக்கா எப்படி தோற்றது, ஆமா, எப்படி தோற்றது, இது வரலாறு. நம்ம ஒரு நல்ல தலைப்புல சரித்திரத்தின் தரித்திரம் ட்ரம்ப். நிறைய பேசுவோம் சார், இன்னைக்கு நிறைய பேசிட்டோம். 15 நிமிடம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம பேசுறோம். எங்களுடைய நியூஸ்மேட்டுடைய செய்தி அரங்கத்திற்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.